ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டிட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூடவே 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு இதை கூட சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இது கூட 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காவை பொடி பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து 2 கிண்டு கிண்ணதுக்கு அப்புறம் இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட பட்டாணி, கேரட்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காளானை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கட்டும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த டம்ளர்ல 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் 1/2 லெமனை இதுல புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.